ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பகவான் அடையிறதுக்கு இந்த கலியுகத்தில் ஆச்சாரியனை பற்றினா போருங்கிற எளிமையான வழியை எல்லாருக்கும் சொல்லி உபதேசம் பண்ணது ராமானுஜர். அதுக்கு படித்தவா படிக்காதவா அப்படிலாம் கிடையாது, இந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் பெருமாளை ஈஸியாக அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தவர் ராமானுஜர். ஸோ அப்படிப்பட்ட ராமானுஜர்கிட்ட இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை நேர பார்த்து சேவித்து அனுகிரகத்தை வாங்கிட்டு 81 வாக்கியம் சொல்கிறா. ஸோ அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் ரொம்ப 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 பெருசு. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, ராமாயணத்தில் ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்து பேசுகிறா. இதான் 17வது வாக்கியம். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. இது ஒரு சின்ன விஷயந்தான். அவளுக்கு ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளோ தெளிவாக சொல்கிறா. அதுதான், அதை பார்த்து தான் இவர் ஆச்சரியப்படுறார். என்ன ஒரு ஞானம் அவளுக்குன்னு ராமானுஜர் ஆச்சரியமாக கேட்டுருக்கார். இது என்னென்னா, இவர் என்ன கதைன்னா, ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டான். ஸோ இவர் தேடிகிட்டே வர்றார் லக்ஷ்மணனோட. எங்கே எப்படி இருப்பா சீதை, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு அப்படியே பரிதவிச்சுட்டே வராராம். இத்தனைக்கும் அவர் பகவான். ஆனால் அவர் தான் பகவான் காட்டிக்கலை. ஏன்னா அவர் மனுஷ அவதாரம் எடுத்திருக்கார் இல்லையா. ஸோ மனுஷா உலகத்தில் கஷ்டம் வந்தால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக தான் இவர் மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறார். இப்போது நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொருளோ இல்லை நம்ம அவரை சீதை மாதிரி ஒரு ஆளே காணோன்னா எப்படி தவிப்போம், எப்படி தேடுவோம், நம்ம மனநிலை எப்படி இருக்கும். அதே பாவத்தில் தான் அவரும் தேடிகிட்டே வரார். அப்போ சடனாக இந்த காட்டுக்குள்ளே ஒரு கை ராமரையும் ஒரு கை லக்ஷ்மணனையும் பிடிச்சுட்டு 2 பேரும் முதல்ல ஷாக் ஆகிட்டாருடா, யார் இப்படி பிடிக்கிறான்னு, உருவமே தெரியலையேன்னு பார்த்தா. அப்புறம் தைரியத்தை வரவழிச்சுண்டு கத்தி எடு, ராமர் சொல்கிறார், கத்தி எடு லக்ஷ்மணா சொல்லி 2 பேரும் 2 பக்கத்து கையும் வெட்டிடுறா. பார்த்தா உருவமே காணும். 2 கை நீண்ட கை, ஒரு விசித்திரமான உருவம். பார்த்தா தலை இல்லை, கால் இல்லை, நெஞ்சில் ஒரு கண், வயிற்றில் வாய், இப்படி ஒரு விசித்திரமான கோரமான உருவத்தை பார்க்குறா. இவன் பேர் தான் கபந்தன். ஆக்சுவலாக இவன் என்னென்னா ராஜாவோட பையன். ஒரு ரிஷியோட சாபத்தினால இப்படி ராட்சசனாக முதல்ல மாறிட்டான். ராட்சசனாக இருக்கும்போது எல்லா உருவமும் இருந்தது. அவன் ரொம்ப பிரம்மாவை ப்ரே பண்ணி நிறைய பலத்தை பெற்றான். பலம் கிடச்சவொடனே சும்மா இருக்க முடியாது ராட்சசவால். உடனே இந்திரனை சண்டைக்கு கூட்டான். இந்திரன் சண்டை போடும்போது அவன் என்ன பண்ணான், இந்திரன் அடித்த அடியில் இவனோட தலை கழுத்துக்குள்ளே போயிடுத்து, காலும் உள்ளே போயிடுத்து, வயத்தில் வாய் வந்துடுத்து. என்னடா அது இப்படி வந்துடுத்தே. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு, எனக்கு எப்போ சாப விமோசனம் கிடைக்கும், நான் எப்போ மறுபடியும் ஆவேம்மா. இல்லை கவலைப்படாத, நீ இந்த பக்கமாக ராம லக்ஷ்மணர் வருவார். அவரோட கை, அவருடைய ஸ்பர்சம் உங்கள்கிட்ட பட்டதுன்னா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் போயிடுறான். காட்டில் 10,000 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராமர் வருவார்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு காத்துட்டுருக்கான். அப்படிப்பட்ட இப்போ ராமர் 2 கையும் வெட்டின உடனே அவன் சொல்கிறான், சரீரத்தை எரிச்சிருங்கோ, அப்போ எனக்கு நல்ல சரீரம் கிடைக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். உடனே ராமர் என்ன பண்ணுறார், எரிச்சவன். அந்த ராட்சசனுக்கு என்ன பாக்கியம், ஒரு கையில் ராமரை பிடிச்சான், ஒரு கையில் லக்ஷ்மணரை பிடிச்சா. ராட்சசனாக இருக்கும்போது ராட்சசனாக இருந்துட்டே ராமனுக்கு உதவி பண்ணுறான். அப்புறம் அந்த சரீரத்தில் விடுபட்டவுடனே முதல்ல பார்க்குறது ராமனை, பேசுறது ராமன்ட்ட. என்ன ஒரு பாக்கியம் அவனுக்கு. நல்ல சரீரம் வந்தவுடனே அவன் ராமருக்கு அட்வைஸ் பண்ணுறான், எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு சொல்கிறான். ரிஷிமுக பர்வதம் வரும், இப்படி நேர பம்பா நதிக்கரை ஓரம் போயிட்டே இருங்கோ, அங்கே மதங்கமுனி ஆசிரமம் வரும், அங்கே சபரிக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்படியே போனால் சுக்ரீவன் ஒரு வானர வீரர் இருப்பான், அவன் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான் அப்படின்னு கபந்தன் சொல்கிறான். சொல்லிட்டு போயிடுறான். அவனுக்கு தான் சாப விமோசனம் கிடச்சிருத்தே, அவ்வளோதான். ஸோ அந்த கிடைச்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த பாக்கியத்தை விடவே இல்லை பாரு. அது மாதிரி நம்மளும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அதையே நினச்சிட்டு இருக்கணும். இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, யார்கிட்ட, லக்ஷ்மணராக இருந்து அதை நேர பார்த்த அந்த கபந்தன் இதை நேரவே இருந்து பண்ண லக்ஷ்மணராக இருந்த ராமானுஜர்கிட்ட இப்போ இந்த பெண் பிள்ளை சொல்கிறா கபந்தனை பற்றி. நான் இதை அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலேன்னு சொல்கிறா. அதை கேட்டு இவர் சிரிச்சுக்கிறார். நம்ம மனசுக்குள்ளே யோசிக்கிறார், எவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறார். அப்போ சொல்கிறா இந்த பொண்ணு, நான் என்ன அவனை மாதிரி அடையாளம் சொன்னேன்னா, இங்கே திருக்கோளூர்லேயே ஒரு ஓரமாக வெளியில் உக்காந்துண்டு
வாசலில் ஒரு மூலையில் உட்காந்துட்டோம், யாராவது வந்தால் இந்த பக்கமாக வழி போங்கோ, திருக்கோளூருக்கு இப்படி போகலாம் வழி, அங்கே வைத்தியமாதி பெருமாள் இருப்பார், அங்கே தாயார் இருப்பா, இப்படிலாம் சேவிங்கோ அப்படிலாம் நான் ஏதாவது சொன்னேன்னா, இல்லை பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் தான் பண்ணேன்னா, எதுவுமே பண்ணலையே, அப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புறா. அது மெயினாக அதில் என்ன சொல்கிறான்னா, வாழ்க்கையில் திடீர்னு வியாதியோ பிரச்சனையோ நமக்கு வரும். ஆனால் என்ன, மன தைரியத்தை விடவே கூடாது, திடமாக நம்பணும். நமக்கு பகவான் ஏதாவது வழி மூலமாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். நம்ம கைங்கரியத்தை விடவே கூடாது. அந்த கைங்கரிய ரகசியம் தான் அதில் மெயினாக சொல்கிறா. ஒரே வரியில் அழகாக இந்த பொண்ணு சொல்லிடுது, கைங்கரியத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத ராமானுஜருக்கு இந்த பொண்ணு சொல்கிறதா நமக்கு சொல்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பகவத் கைங்கரியம், பகவத் நம்பிக்கை அதெல்லாம் நம்ம விடவே கூடாது அப்படி தெரிஞ்சுக்கணும்.